ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒக்கட்சு கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்து வரக்கூடிய சில பல அப்டேட்ஸை பற்றின சின்ன வீடியோ தான் இது. அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட ட்ரூப்ஸுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறேன்ற பேரில் சில ட்ரூப்ஸுக்கு வந்து இதை குறைச்சிருக்காங்க. அப்புறம் புதுசாக ஒரு சூப்பர் ட்ரூப் ஒன்று வந்திருக்கு கைஸ். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஆரம்பிக்கலாங்களா. இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹவுசிங் ஸ்பேஸை வந்து செகண்டரி ட்ரூப்ஸுக்கு வந்து குறைக்கிறாங்க கைஸ். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாவா பப்ஸு, ஐஸ் பப்ஸு இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த பப்ஸுக்கு ஃபுல்லாக பவரை குறைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கெலிட்டன்ஸு, எட்டிமைட்ஸு, ட்ரூயிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமானதுக்கு அப்டேட்ஸ் வருது கைஸ். இந்த அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் பண்ணுறேன்ற பேரில் இவங்க ஒரு மாதிரி கொலை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த அப்டேட் சுத்தமாக பிடிக்கல கைஸ். அப்டேட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு இந்த அப்டேட்டை பார்த்தோன்னே ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்துச்சு, சாம்பார் ஆப். எனக்கு பேரோட மைண்ட் வாய்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட மைண்ட் வாய்ஸும் இதுதான் கைஸ். பார்க்கலாம், இந்த ஒரு அப்டேட் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். அப்டேட் வரட்டும் கைஸ், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம இதை பற்றி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்க்கலாம். முக்கியமாக அந்த ஸ்பேம் அட்டாக்கர்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக பெரிய ஆப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ட்ரூப் கைஸ். அது என்ன சூப்பர் ட்ரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சூப்பர் எட்டி தான் கைஸ். இந்த ஒரு சூப்பர் எட்டியை பொறுத்தளவுக்கு ஹிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6600 ஹிட் பாயிண்ட்ஸு. ஸ்பேம் யூனிட் பார்த்தீங்கன்னா 14 யூனிட் வருது. அதுக்கப்புறம் டேமேஜ் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா 495 வருது கைஸ். ட்ரைனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4 minutes 50 seconds கைஸ். மொத்தம் இதோட ட்ரூப்ஸ் லெவல் கெப்பாசிட்டி, ஸ்பேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கைஸ். மூவ்மெண்ட் ஸ்பீடு 12. டேமேஜ் டைப் வந்து சிங்கிள் டார்கெட் வந்து கிரவுண்டு டைப் தான் கைஸ். கிரவுண்டை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம், மித்த எதுவும் ஏர் அட்டாக்லாம் பண்ணாது அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் எட்டி வந்து அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. அது நம்ம எலக்ட்ரோ ட்ராகன் தான். எலக்ட்ரோ ட்ராகன் அந்த எலக்ட்ரிக் இது வே வரும்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். மாப்பிள்ளை இவர்தா, ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கைஸ். நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் தோணியிருக்கோம். நான் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டேன் கைஸ். அடுத்து நம்ம இந்த ஒரு ட்ரூப்பை வச்சு நம்ம ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம். அது எப்படி ப்ரோ அட்டாக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பக்கு தான், சின்ன பக்கு தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு எப்பயும் போல் டொனேஷன் கேட்போம்ல, டொனேஷன் கேட்டுட்டு அப்படியே டொனேட் வந்து ஜெம்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து எடுத்துடலாம். அந்த மெத்தடை வச்சு தான் நான் இந்த ஒரு அட்டாக் பண்ணியிருக்கேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க அந்த அட்டாக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிளானை போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த அட்டாக்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கு கிட்டே வந்து என்னோடய குயினை இறக்கி ஜஸ்ட்டு ஜெயிண்ட் ஆரோவை போட போகிறேன் கைஸ். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த சைடு விசார்ட் டவருக்கு இது வந்து இந்த சைடு கிளியர் பண்ணிட்டு வந்துடும். நான் அதே இது அதே சைடு ஆப்போசிட்டு அந்த விசார்ட் டவர் இருக்குல்ல, விசார்ட் டவர்கிட்ட என்னோடய கிங்கை இறக்கி ஜஸ்ட்டு நான் அந்த சைடு ஃபனல் பண்ண போகிறேன். ஃபனல் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ட்ராகன்ஸை ஃபுல்லாக இறக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்னோடய வார்டன் அது போக பிளிம்பை இறக்கி ஜஸ்ட்டு என்னோடய அந்த மோனோலித்துக்கிட்ட வரும்போது என்னோடய பிளிம்பை வந்து எடுத்து விட்றேன் கைஸ். பிளிம்பை எடுத்து விட்டு ஒரு ரேஜு க்ளோன் போடுறேன் கைஸ். அப்படியே இன்னும் மிச்சம் 4 க்ளோன் இருக்குது. அதை வந்து நான் அந்த எட்டிமைட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மட்டும் போட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்தையுமே தூக்க போகிறேன் கைஸ். அதுதான் இதோட பிளானு. கடைசியாக ஆர்சியை வந்து நான் இந்த ஆர்ச்சர் டவர் இருக்குல்ல, டவர்கிட்ட டிப்ளாய் பண்ணி என்னோடய பேஸை வந்து 3 ஸ்டார் அடிக்க போகிறேன். அதுதான் இந்த ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இந்த அட்டாக் வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும் கைஸ். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்.
வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே தான் நம்ம சொன்ன மாதிரி குயினை இறக்கி ஜஸ்ட் ஜெயிண்ட் ஆரோ போட்டுட்டு ஜஸ்ட் குயின் வந்து ஃபனல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபனல் பண்ணோடனே என்னோட 2 ஹீலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 2 ஹீலர்ஸும் சப்போர்ட்டிங்க்கு இறக்கிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசார்ட் டவர் இருக்கும். அந்த விசார்ட் டவர்கிட்ட ஒரு ஐஸ் கோலம் இறக்கிட்டு அதே மாதிரி கிங்கி இறக்கிட்டேன் கைஸ். கிங்கும் அதே மாதிரி அந்த சைடு ஃபனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் சென்டரில் வந்து ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் கைஸ். அந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வார்டனு, ட்ராகன்ஸு, லூன்ஸு அது போக வந்து என்னோடய அந்த பிளிம்பையும் இறக்கி விட்ருக்கேன் கைஸ். பிளிம்பை இறக்கி விட்டு ஒரு எபிலிட்டியில் பிளிம்பை கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு உள்ளே சென்ட்ரிக்காக போனோடனே ரேஜ் ஒன்று அடிப்பேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு ரேஜ் அடிச்சுட்டு அதே மாதிரியே ஒரு க்ளோனையும் போட்டு விட்றேன் கைஸ். க்ளோனை போட்டு விட்டு அந்த 8 மைட்ஸு கரெக்டாக அந்த 8 மைட்ஸுக்கு மட்டும் நான் அடுத்தடுத்த இன்விசிபிள் ஒவ்வொன்றா போட்டு இந்த பேஸில் இருக்க முக்கால்வாசி டிஃபென்ஸை வந்து இந்த இடத்துல காலி பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எக்கச்சக்கமான இது வந்து காலியாகிடுச்சு டிஃபென்ஸு. இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிஃபென்ஸு, அது போக வந்து கீழே கிரவுண்டு இது லெபார்ட்ரி எக்கச்சக்கமான காலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆர்சியை இறக்கி இந்த பேஸை வந்து ஈஸியாக 3 ஸ்டார் போட்டிருக்கேன். இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு தரமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு அட்டாக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டாக்கை இப்படியே விட்டாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு வந்து பெரிய ஆப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அட்டாக்குக்கு சீக்கிரமாக நெர்ஃப் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா நெர்ஃப் இல்லை அப்படின்னா இந்த அட்டாக்கு வந்து சிஓசியவே தூக்கி சாப்பிட்டு போயிடும். ஒரு அட்டாக் வந்து வெறித்தனமாக இருக்குது கைஸ். பட் இந்த அட்டாக்குக்கு வந்து நெர்ஃபு சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னா நிறையா பிளேயர்ஸுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நிறையா பிளேயர்ஸோட பேஸை வந்து ஈஸியாக 3 ஸ்டார் போட்டு போயிடுவாங்க. அதனால் சீக்கிரமாக வந்து நெர்ஃப் வரணும். அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் டாப் 1ல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக இந்த அட்டாக் ஆர்மி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். மறக்காமல் இந்த ஒரு பக்கை வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது கைஸ், உண்மையிலே ஓபியாக இருக்குது. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போக வந்து நியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது போக வந்து நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஒக்கட்ஸு கேமிங் ஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கட்ஸு கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் எல்லோரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.